ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஸோ ஹவ் ஆர் யூ ஆல்? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வேறு லெவலில் சூப்பராக நல்லாவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எஸ். ஸோ சுல்தானே இப்போ நீ எங்கடா போயிட்டுருக்கேன் நம்ம டாமியை கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? எங்கேயுமே இல்லைங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஸ்டுடியோவுக்கு போகிறோங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த வீடியோ தனியாக வரும் உங்களுக்கு ஆக்சுவல் ஸ்டுடியோ போகிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்டுடியோவுக்கு தாங்க கிளம்புறோம். பட் நம்ம மோட்டோ விலாக் நம்மளோட ருட்டீன் இருக்குல்ல, ஸோ நம்ம ருட்டீன் தான் இங்கே வந்து இப்போ போட்டுட்டு இருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. கிளம்புவோம். ஸோ நம்ம டாமி வந்து பார்த்திங்கன்னா நெத்தெல்லாம் செம ஸ்பீடாக பறந்து வாங்கிட்டு இருந்தான். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தோம், அவங்க செம ரைட் பண்ணாங்க வச்சுக்கிட்டு. கிட்டத்தட்ட நைட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த டோல்கேட்டில் சரியான அட்ராசிட்டி பண்ணி ஃபன் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். ஸோ இப்போது நம்ம 1 மணிக்கெலாம் ஸ்டுடியோக்கு வரோன்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேட்டோ போடுறதுக்காக போயிட்டுருக்கோங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ டேட்டோ போட்டுட்டு அந்த இது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேவா? எஸ், போகலாம் வாங்க. டேட்டோ என்னடா டேட்டோ கிட்டலாம் போடுற முஸ்லீம்லாம் இது போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. அது எஸ், அப்படி தான் போட மாட்டாங்க தான். பட்டு எனக்கு ஒரு ஆசை, ஒரே ஒரு டேட்டோ போடுவோமே அப்படின்னு. ஸோ போட போகிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம், ரொம்ப சீக்கிரம்லாம் இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம டாமி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வேறு மாதிரி ஒரு எடிஷனில் மாற்ற போகிறோங்க. ஸோ இப்போது எல்லா யூடியூபர்ஸும் அவங்களுக்குன்னு ஒரு வண்டி இருக்கும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைல் அதில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளையும் நம்மளோட டாமியை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு டாமிக்கு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டுடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மறுபடியும் நம்ம மாமா வீட்டுக்கு தான் போகிறோம். போயிட்டு நம்மளோட டாமியை வந்து பார்த்திங்கன்னா டாமிங்கிற பாருங்க, ஐபேட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இப்போ நம்ம தான் இந்த வீடு காலி பண்ணிட்டோம்ல, அதனால் நம்மள்ட்ட வந்து இது இல்லை, என்ன சொல்கிறது, வைஃபை இல்லை. ஸோ அதனால் மாமா வீட்டுக்கு போயிட்டு வீடியோவை அப்லோடில் போட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டுடியோவுக்கு கிளம்புறோம். மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மணி 12:30 ஆகுதுங்க. ஸோ மதியம் 12:30 ஆகிடுச்சு. எஸ், கிளம்புவோம். ஆஹா, ஹியூமானிட்டி பண்ணுற வாய்ப்பு கிடச்சிச்சு, மிஸ் பண்ணிட்டேனே. பின்னாடி ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தார், லிஃப்ட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்துட்டு இருந்தார். நான் மட்டுக்கு அதுக்குள்ளே வந்துட்டேன். சரி, ஓகே, இப்போதைக்கு கிளம்புவோம். பிகாஸ் நம்ம ஏகப்பட்ட வேலையில் சிக்கிட்டு இருக்கோம். மோட்டோ விலாகு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? மோட்டோ விலாக்ஸ் கண்டினியூ பண்ணட்டா அப்படின்றத சொல்லேன். எஸ், நம்ம கண்டினியூ பண்ண தாங்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ண தான் போகிறோம். ஏன்னா ஜொமேட்டோ ரேப்பிடோன்னு ஓட்டுவோம், அதெல்லாம் மோட்டோ விலாக் தானே, விலாக் தான். பட் மோட்டோவில் பண்ணுறோம்ல இது எல்லாமே. ஸோ அதவே நம்ம ரெகுலராக தான் எடுத்து போட போகிறோம். பட்டு வீக்லி பூராமே உனக்கு இந்த வீடியோ தான் வருமா? இனிமேல் சேனல் ஃபுல்லாக இனிமேல் இந்த வீடியோ தான் வருமானு கேட்டால் அப்படி இல்லை. எங்கன்னா ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம அந்த ட்ரிப்புக்காக ஓடிடுவோம். ஆமாங்க, நம்ம வண்டியோட ஆர்சி புக்கு வாங்கணுங்க, அதையும் பார்த்துட்டு நம்ம வாங்கிட்டு அப்புறம் வந்துடலாங்க. ஸோ இப்போது போகலாம் நம்ம. நம்ம லாஸ்ட் இதில் மோட்டோ விலாக் ஃபஸ்ட்டு போட்டோம் பாருங்கள், கள்ளக்குறிச்சியிலேருந்து சென்னையிலேருந்து கள்ளக்குறிச்சி வர்றது. அதில் நிறைய பேர் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, டிடிஎஃப் மாதிரியே பேசணும், அவனை மாதிரிலாம் நடிக்கணும்னா விடிய நீ வந்து அவன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாடா அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் எதுக்குங்க அவரை பார்த்து காப்பி அடிக்க போகிறேன்? எல்லாத்துக்குமே அவங்கவுங்க ஸ்டைல் இருக்குது. அவங்கவுங்களுக்கு எப்படி வருமோ அதை வச்சு தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த வாங்க போங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பொதுவாக வாங்க போங்கன்னு சொல்லி எனக்கும் பழக்கம் நார்மலாக. சரிங்க சார், பார்த்து போய்ட்டு வாங்க அப்படிமே. அந்த கேங்கே அடிக்கடி வர்றதால ஒரு வேளை நம்ம டிடிஎஃப் ப்ரோ மாதிரி காப்பி எதுவும் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் நினச்சி ஒருத்தங்களை இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து கோர்த்து விடாதீங்க. ஏன்னா அவரே இப்போ ஏகப்பட்ட பிரச்சனையில் போயிட்டு இருக்கிறாரு. நியூஸ் பார்த்தேன், அப்புறம் இன்டர்வியூலாம் பார்த்தேன். ஸோ சம்திங்கு கையை உடச்சி விட்ற பிளான் அது இதுன்னு என்னென்னமோ பண்ணுறாங்க. சின்ன வயசில் இவ்வளோ ப்ரெஷர் தாங்கிட்டு இருக்கிறாரு, பெரிய விஷயம். ஓகே, எல்லாம் கடவுள் தான் காப்பாற்றணும். இப்போ நம்ம கிளம்பலாங்க. ஏகேடி ஸ்கூலெல்லாம் தாண்டி நம்ம பயங்கரமாக போயிட்டு இருக்கோம். போயிட்டு எங்கடா அப்படின்னா நேராக போயிட்டு நம்ம வீடியோவை அப்லோட் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டேட்டோ போடுறதுக்கு நம்ம ஸ்டுடியோ போயிடலாங்க, ஓகேவா? ஸோ எஸ், ஆமாம், இந்த இடத்துல ஒன்று போடலான்னு இருக்கிறேன். பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு வேறு அதர் பிளான் எதுவுமே கிடையாதுங்க. ஓகே, ஆமாங்க, இந்த வண்டி ரேஸ் ஆகுதுன்னு சொன்னலாம், அதெல்லாம் போய்ட்டு இந்த பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி நம்ம டோட்டலாகவே நம்ம டாமியில் இருக்கிற ஒரு சில குறைகள். கொஞ்சம் வண்டி ஓடிச்சு அப்படின்னா, இப்போ நான் 4வது கியரில் இருக்கேன், கிளச்சை பிடிச்சேன் அப்படின்னா ரேஸ் ஆகுதுங்க ஆட்டோமேட்டிக்காக. அதாவது ரொம்ப அதிகமாக இல்லை, ஆர்பிஎம் கொஞ்சம் எகிருது, வேறு எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் அப்படி எகரக்கூடாது, அது தப்பு. அப்படியே ஆர்பிஎம் அந்த ஐடலில் விட்டால் என்ன இருக்கணுமோ அதுதான் இருக்கணும். இது 400cc கொஞ்சம் அதுக்கு பவர் தேவைப்படும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, அப்படியே அங்கே நம்ம மாமா பட்டறைக்கு மறுபடியும் நம்ம தாத்தா பட்டறைக்கு போவோம் மறுபடியும். இருந்தால் ஓகே, அப்படி அவர் இல்லை அப்படின்னா பஜாஜ் ஷோரூம்க்கே நேராக போயிடலாம். அங்கே சர்வீஸ் சென்டர் இருக்குது, அவங்கள்ட்ட சொல்லி நம்ம இதை கம்மி பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம கேடிஎம் ஷோரூம்லேயே விட்டுருவோமா? இந்த பக்கம் தான் அங்கே கேடிஎம் ஷோரூம் இருக்குது, அங்கே விட்டோம்னா நல்லாயிருக்கும். அங்கே விட்டோம்னா, ஏன்னா பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேடிஎம்மோட என்ஜின் தானுங்க.
ஸோ கேடிஎம்மோட இன்ஜின் தானே டியூனிங் பண்ணி இதில் கொடுத்துருக்குறாங்க. பிகாஸ் பஜாஜும் கேடிஎம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தாங்க. கிட்டத்தட்ட கேடிஎம்முடைய ஒரு ஒரு ஆவரேஜான ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஓன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் பஜாஜ் அப்படின்ட்டு வரும். ஓகே, அட்வென்ச்சர் 390லாம் நிற்கிதுங்க வெளியே. வாங்குவோமா? இப்போதைக்கு வேணாம். நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வேலையை முடிக்க கிளம்புவோம். அதுக்கப்புறம் வரும்போது வாங்க போறியோ அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்கவே மாட்டேங்க. ஓகேவா? ஸோ எஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பலாம். வாங்க நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சுட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன் மறுபடியும். ஸோ மாமா வீடு மேலே தான் இருக்குது. நம்ம வீடியோவை மறுபடியும் இங்கே அப்லோடில் போட்டாச்சு. ஏம்மா யாரும் இல்லையே சைடில்? டைலர்காரர் பார்க்குறாரு நம்மளை. இது அப்பப்போ நியூட்ரலில் சில சமயம் நியூட்ரலில் வச்சா தாங்க கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. சில சமயம் கீரில் இருக்கும்போது ஓஹோ பயபுள்ள சைடு ஸ்டாண்ட் எடுக்கல. அதான் நான் பார்த்தேன், நம்ம டாமிலாம் இப்படி காலை வாரி விட மாட்டானே, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ஜி ஃபேம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பிட்டோம். இப்போ எங்கடா போகிறேன்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லை, வாங்க நம்ம இப்போ நேராக எங்கடா போகிறோம் அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் வீட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புறோம். ஸோ எஸ், வாங்க போகலாம். என்னடா முருகதாஸ் வீட்டுக்கு நீ போறியா அப்படின்னா, உள்ளெல்லாம் போகலைங்க, வீட்டை காட்டுறேன் வாங்க. ஆக்சுவலாக அவருக்கு கள்ளக்குறிச்சிலையும் ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்லேயும் அவங்க குடும்பம் இருக்கிறாங்க. அதை தான் நம்ம காட்ட போகிறோம். மற்றபடி வேறு எதுவுமே காட்ட போகிறதில்ல. வீட்டையாவது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் நினைப்பாங்க பெரிய டைரக்டர் அப்படி இப்படின்னு ஒரு நல்ல ஒரு பங்களா கட்டி வச்சுருப்பாரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரி பாருங்களேன், உங்களுக்கே தெரிஞ்சிடும். வீட்டை பார்த்தா உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வீடு, பெரிய வீடு தான். ஸோ பார்ப்போம் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் நம்ம ஸ்டுடியோ இருக்குங்க. போயிட்டு ஒரு டேட்டோ போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட வேண்டியதான். டேட்டோ இப்போ போட போகிறதில்ல, என்ன இதுன்னு விசாரிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் விலாகில் தான் நம்ம டேட்டோ போட போகிறோம். எந்த மாதிரி டேட்டோ போடலாம் அப்படின்றத மட்டும் சும்மா நம்ம அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. 2 ஆட்டோவும் சேர்ந்துக்கிட்டு என்ன அலப்பறையை கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். எதுக்கு இந்த வேலை? வியாபாரம் பண்ணுறதுக்கு கஸ்டமரை உட்கார வச்சுருக்கிறாங்க. கஸ்டமரை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு இல்லாமல் பக்கத்துலேயே வச்சு ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு என்னன்னு சொல்கிறது, நம்ம இதிலெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. சேஃபாக இருந்துக்கிட்டால் நல்லது தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாமிக்கு வைசர் மாட்டியே ஆகணுங்க. வைசர் மாற்றணும். அப்புறம் இந்த ரேஸ் ஆகுது இது. அடுத்து வந்து என்ன பண்ணலான்ட்டு இருந்தேன் நான் இன்றைக்கி 2-3 வேலை யோசிச்சு வச்சுருந்தேங்க. ஆமாங்க, அப்புறம் எங்கள் மச்சான் இருக்கார்ல, அவரை வந்து கூட்டிகிட்டு போகணும். ஆஃப்ரீனோட அண்ணன், அவர் சவுதியில் தான் இருந்தார், இப்போ வந்துட்டார். அவர் வந்திருக்கிறாரு. இப்போ அவரை கூட்டிகிட்டு நம்ம எங்கே போனோம் அப்படின்னா, அவங்க ஒய்ஃபுக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும். ஸோ அவங்க மும்பை தான். இங்கே எந்த இடம் எங்கே இருக்குதுன்னு தெரியாதெல்லாம் அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு எங்கே போகணும், என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைஞ்சி கலெக்ட் பண்ணணும். அநேகமாக இன்றைக்கி மதியம் நான் அலைஞ்சி நான் வெளியே தான் சாப்பிடணும் அப்படின்னான்னு தெரியல. இருங்கப்பா 4ஆம் பக்கமும் வரீங்க. ஏன்பா இப்படிப்பா? எங்கள் மாமா வேலை செய்கிற ஹோட்டலு. ஓகே, கிளம்புவோம் நம்ம. ஏஆர் முருகதாஸ் வீடு இங்கே தாங்க இருக்குது. நம்ம கிட்ட நெருங்கிட்டோங்க, ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம். ஓகே, அப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு இப்படியே போகலாம். ஃபஸ்ட்டு சாய்ஸ் இஸ் பெஸ்ட்டு சாய்ஸ். அப்படி போகலாம் வாங்க. என்ன பார்த்தா யாரும் இல்லை, வாங்க. ஓடு 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 ஓடு. தாத்தா, கிராஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, உடனே கிராஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். பிகாஸ் இது ரோடு. எம்மா. ஓகே, முருகதாஸ் வீடு ஐ திங்க் இந்த சந்து இல்லை கிட்ட அடுத்த சந்தில் தாங்க நம்ம ஆக்டருங்கிற டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் வீடு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்திர கடை சம்திங் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே அவங்க டேடி வச்சுருந்துருக்காங்க. இதுதாங்க இந்த கோயில் சந்தை பார்த்தாலே ஏஆர் முருகதாஸ் வீடு. இப்போ இங்கேருந்து கிட்ட போகிறோம். சொல்லப்போனால் எனக்கு வீடு இங்கேருந்தே தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லைங்க, சாரிங்க, எனக்கே வீடு தெரியலைங்க. கொஞ்சம் கிட்ட போனால் தெரிஞ்சிடும். பெயிண்ட்டு மாற்றிட்டாங்களோ? ஆஹா, இல்லைங்க, பெயிண்ட்டு மாற்றிட்டாங்களா? இல்லை, மாற்றலை. ஸோ எஸ், இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் சாரோட வீடு. ஐ திங்க்கு இதுவா அந்த பாருங்கள், இது. ஸோ இந்த வீடு தெரியுதுங்களா மேலே? இதுதாங்க ஏஆர் முருகதாஸ் சாரோட வீடு. பட் இதில் ஃபேமிலி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இங்கே இருக்காங்களா இல்லை சென்னையில் செட்டில்டான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த பசங்க உட்காந்துருங்க, கேட்போம். தம்பி, ஏஆர் முருகதாஸ் சார் வீடு தானே? ஏஆர் முருகதாஸ் சார் வீடு தானே? ஆமாவா? சும்மா சொல்கிறியா? சும்மா சொல்கிறாப்பா அந்த பையன். எஸ், இதுதான் கைஸ் அந்த வீடு. நல்லா பார்த்துங்க, நல்லா ஜி ஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நம்ம டிசைன் வந்துட்டு ஒரு சில சின்ன சம்பவங்கள் ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்து வச்சுட்டு நாளைக்கு போய் போட்டுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தோம்.
இங்கே பார்த்தாலே தெரியும். நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சம்பவத்தை உள்ளே கொண்டு போய் டக்கு டக்குன்னு நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துட்டாங்க. டீட்டெயில்டான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஃபுல் வீடியோ வந்துடும். ஸோ டேட்டோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டாச்சு. இப்போதைக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம வண்டி எடுப்போம், அதுக்கப்புறம் கிளம்புவோம். டேரெக்டாக போயிட்டு நம்ம அங்கே போய் பேசிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். நம்ம ஸ்டுடியோவில் வந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம். அவர்கிட்ட கேட்டுக்கலாம். ப்ரோ எங்கே போகலாம்? கிராண்ட் பார்க் எங்கே இருக்குது? எங்கே? அண்ணா நகர்லையா? ஓ அந்த அண்ணா நகரில் உள்ள சிலிண்டர் ஆஃபீஸ் போகிற லைனில். ஓ அதுவா? சரி 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 ஓகே. ஓகே கண்டிப்பாக போகலாம், போங்க நான் பின்னாடியே வரேன். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏஆர் முருகதாஸ் சார் வீட்டை பார்த்துட்டு இப்படியே தான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா V4 வராரு, டியூவல் பேரல் எக்ஸாஸ்ட்டு. பட் குட்டி குட்டி டியூவல் பேரல், நம்மளது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் டியூவல் பேரல். பட் இதில் இல்லை, நம்ம வாங்கினதில் இல்லை. ஸோ எஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது எம்மா 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 எஸ் கேம் நம்ம வந்து டேட்டோ போட்டாச்சு. டேட்டோ எப்படி இருக்குது நல்லா இருக்கான்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள். நாளைக்கு ஃபுல் வீடியோ வரும், எப்படி போட்டேன் என்ன பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கங்க ஃபேமே, சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டு கடை தான் அவர். செமையாக இருக்குதுங்க, செம்ம ஒர்க்கு பண்ணுறவருங்க ஒரு நான்றீங்க. நீங்கள் வேறு லெவலில் வந்துட்டு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறாரு. ஒன்றும் அவரோட இது அப்படி இருந்துச்சுங்க. வெளியே மனுஷன் பேசுகிறத பார்க்கணுமே, அடாடாடாடாடா பிரமாதம்னா பிரமாதம் தாங்க சொல்லணும், சான்ஸே இல்லை. ஸோ உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறது, நிறைய பேசினார். நீங்களே போங்களேன், உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்காருங்க கடையை, பீஸ்ஃபுல்லாக வச்சுருந்தார், அது சந்தோஷம். பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா வச்சுருந்தார். அந்த ஒரு டெக்கரேட்டிவும் சரி, ஒவ்வொரு இதையுமே பார்த்து பார்த்து பண்ணி வச்சுருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஏன் ப்ரோ இவ்வளோ உள்ளே போய் கடையை தூக்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறேன். ப்ரோ உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே இருக்கிறதெல்லாம் மேட்ரு இல்லை ப்ரோ. வெளியே இருந்தோன்னா ரோட் சைடில் வண்டி வரும் போகும் சத்தம் அது இதுன்னு வந்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்குமே இரிட்டேட் ஆகிடும், நமக்குமே இரிட்டேட் ஆகிடும் ப்ரோ. ஸோ இவ்வளோ உள்ளே வச்சாதான் ப்ரோ பக்காவாக நிதானமாக எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னாங்க. அதுலேயும் ஏசி சில்னஸ்லாம் தாங்க முடியலைங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சு கொடுத்தாங்க. எங்க அண்ணா நகரில் சொன்னீங்க? கிராண்ட் பார்க் தானே? கிராண்ட் பார்க் இங்கே இருக்கு. இது ரசிகாஸ்ல, இது ரசிகாஸ் தானே? அப்படியா? சரி சரி போங்க. அஜ்ஜோ அவர்கிட்ட நான் தப்பான லொக்கேஷன் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் கைஸ். பல்ப் ஆகி போச்சு நமக்கு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. இப்போ போய்ட்டு நம்ம ஃபுட்டை பார்த்துட்டு அப்படியே ஒரு ரிவ்யூ போட்டு வருவோம், ஓகேவா? எஸ் லெட்ஸ் கோ. அப்பா எப்படி ஆப்போசிட்டில் எவ்வளோ தைரியமாக போயிட்டுருக்கோம் பாருங்கள் நம்ம சாப்பிட்றதுக்கு. எனக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ வச்சு இன்றைக்கி நான் வெளுத்து கட்டுறேன்ப்பா. பயங்கரமாக பசிக்குது, நல்லா சாப்பிட்டுட்டு உடனடியாக நம்ம வீட்டுக்கு செல்ல வேண்டும். பிகாஸ் வீட்டில் ஒரு சில பேர் வந்திருக்காங்க. ராவுத்தர் பிரியாணி செமையாக இருக்கும்ப்பா. இது ராவுத்தர் பிரியாணி. எங்கே போகிறாரு? ஓ கிராண்ட் பார்க் இங்கே இருக்குதா? இது நான் ஃபஸ்ட்டு டைம் தான் ப்ரோ வரேன் அப்போ. ஆமாம். ஓ நீங்கள் கிராண்ட் பார்க்குன்னு ஒன்று, நான் அந்த பக்கம் அண்ணா நகரில் உள்ளே போனால் ஒன்று இருக்குல்ல, அது பேர் என்னன்னு மறந்துட்டேன். அதை தான் நான் கிராண்ட் பார்க்குன்னு நினச்சிட்டேன். செம்மையாக இருக்கும் அவங்கள்ட்ட சிக்கன் ஐட்டம்லாம், அந்த ஃப்ரை லாலிபாப்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. கிராப் அப்பா கிராப் லாலிபாப்பு, ஃபிஷ்ஷு ஃபிங்கரு. இன்றைக்கி ஸ்பெஷல் என்னவா? இறால் மட்டன் மீன் சிக்கன் பிரியாணி. இறால் நீங்கள் என்ன ட்ரை பண்ண போகிறீங்க? ஆப்போசிட். ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் இருக்கும். சரி அப்போ ஆப்போசிட்டில் பண்ணுங்கள். ஓகே ஜி ஃபேம், நேராக வாங்க, நம்ம மண்டையை தூக்கிட்டு நேராக உள்ளே போயிடுவோம். எஸ் உள்ளே வந்தாச்சு, சாப்பிடுவோமா? ட்ரை பண்ணுவோம். ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே ஃபேம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோங்க இந்த கிராண்ட் பார்க்கை விட்டு. பிகாஸ் ஒரு சில சட்ட சிக்கல்கள், அதனால் நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேறு இடத்துக்கு தாங்க போகிறோம். இங்கே ரசிகாஸ் வந்து இன்னொரு இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி அவங்கள்ட்ட ட்ரை பண்ணுவோம். நம்ம ரசிகாஸ்னு இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அது ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்துச்சுங்க, இப்போ இம்மா பெருசாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாய்ப்பே இல்லை. சே, கள்ளக்குறிச்சியில் பிரம்மாண்ட ஒரு ஓப்பனிங் விழா நடத்தியிருப்பாங்களோன்ற மாதிரி டவுட்டு தான் வருது. இந்த ரசிகாஸில் எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு பிடிக்குன்னு வச்சிங்களேன்.
ஏதா அங்கேருந்தே நான் வந்துட்டேன், ஷூட் போயிட்டுருக்கு. யா 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 நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த இடத்துல வந்து சின்னதாக இருந்துச்சு. இந்த பாருங்கள், இந்த கேகே பிளாசாக்கு கீழே இருந்துச்சு ரசிகாஸ். அந்த போர்டு கூட இன்னும் இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ரசிகாஸ்னு வேறு லெவலில். திடீர்னு பார்க்கும்போது ஏதோ ஷோரூம் மாதிரி நினச்சிட்டேன் நான், கார் ரோடில் பிரான்ச்சோ. பட் அப்படி இல்லை. எஸ் லெட்ஸ் கோ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது போவோம். போயிட்டு ஆயிடுச்சா? அவங்களும் கேட்கணுமா? ஓகே. பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நம்ம எங்கே ப்ரோ இருக்கோம்? கள்ளக்குறிச்சியில் இருக்கோம், ரசிகாஸில் இருக்கிறோம். எஸ். ஸோ ரசிகாஸுடைய வேறு லெவல் இது இப்போ பிரான்ச் வந்து இப்போ பெருசாக கட்டிட்டாங்க. இது ஒரு பற்றி நம்ம இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைச்சா தெளிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? ஒரு சிக்கன் பிரியாணி வந்து ஒரு நாட்டுக்கோழி சுக்கா சொன்னீங்க. ஆமாம். அண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி, அதே நாட்டுக்கோழி சுக்கா தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இல்லைனா தேவைப்பட்டா நல்லா இருந்துச்சுன்னா இன்னொன்று ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் தான் என்னோடய ஃபேவரேட். இதை பார்த்தோன்னே எங்கள் ஆளுங்க டென்ஷன் ஆவாங்க. குடிக்காதரான்னு சொன்ன நீ கேட்க மாட்டேன், இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. நான்வெஜ்ஜாக உள்ளே போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சு தான் நம்ம மனசை ஆற்றிக்கணும். ஆமாம், டேஞ்சர் தான். சூப்பர் ஹெவி. அங்கே எப்படி வரும்? சவுதியில் வந்து இதோட கண்டென்ட் சூப்பராக இருக்குங்களா? அது கோக்கோட ரியல் டேஸ்ட் அங்கே தானே கிடைக்கும் அப்படின்றாங்க. அங்கேயும் இங்கேயும் சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. கோக்குமே சரி, பெப்சியுமே சரி, அங்கே குடிக்கும்போது மைன்யூட்டாகவே இல்லை, நல்லாவே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் தெரியுது. இங்கே சுகரு கொஞ்சம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால் ஒரு மாதிரியாக ஒரு 4 சிப்பு 5 சிப்பு குடிச்சதுக்கப்புறம் திகட்டுற மாதிரி இருக்குது. அங்கெல்லாம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா 1/2 லிட்டர் பாட்டில் டக்கு குடிச்சிடுவேன். சுகரும் நல்லாயிருக்கும், அந்த கேஸ் கண்டென்ட்டும் நல்லாயிருக்கும். அப்படி ஓகே. இது என்னென்னமோ இவங்க கம்பெனிக்குள்ளே உள்ள டீலிங்க, அவங்க எந்தெந்த நாட்டில் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்களோ. உட்காந்துருக்கோம், நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்க தான் நம்ம பறந்துடலாம் கைஸ். பாய். பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மட்டன் பிரியாணி வந்துருச்சு. நல்லா மட்டன் குவான்டிட்டி நல்லா தான் வெந்திருக்கு. பட்டு குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சுக்கா. சிக்கன் பிரியாணி எப்படி ப்ரோ இருக்குது? சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் ஹாட் மட்டும் கம்மியாக இருக்குது. ஹீட் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். ஆமாம், டேஸ்ட் ஓகே. ஓகே. அப்புறம் நாட்டுக்கோழி சுக்கா. நெக்ஸ்ட்டு என்ன வர வச்சோம்? நெக்ஸ்ட்டு என்ன வர வச்சோம் ஆர்டரு? ஹைதராபாத். ஸோ போன்லெஸ் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம். ஹைதராபாத் போன்லெஸ் சிக்கன். அது வந்தோடனே அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு கிளம்பலாம். வீட்டில் முக்கியமான வேலை இருக்கும், அங்கே ஆள் வெயிட்டிங்கு. அதையும் போய்ட்டு என்னதுன்னு பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே? நல்லா தானே இருக்கு? ஓகே, ஆல் ஓகே. இது நல்லா இருந்துச்சு நாட்டுக்கோழி. இது அது எப்படி இருக்குது உங்களுக்கு? எப்படி எனக்கு செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. இது சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஹைதராபாத் போன் சிக்கன் ட்ரை பண்ண போகிறோம். அது எப்படி பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 3 ஸ்டார். அவ்வளோதான். 5க்கு 3. ஒரு 0.5 3.5. அது சிக்கன் பிரியாணிங்கிறதால ஏன்னா டேஸ்ட் மாறும்ல. இல்லை, சிக்கன் பிரியாணிங்கிறதால டேஸ்ட் மாற வாய்ப்புகள் இருக்குது. பட் மட்டனில் எனக்கு இந்த இதுதான் இருந்திருக்கு. அது கூட ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு 5.5 கிடச்சிருக்கும். சூடு கம்மியாக இருந்தது. சூடு தான் கம்மிங்களா? எதையுமே பிரியாணி ஐட்டமாக சூடாக சாப்பிட்டா நல்லா. ஓகே, நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம். வாங்க. பாய் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஸோ நம்ம போயிட்டு வருவோமா? கண்டிப்பாக. நைஸ் டு மீட் யூ. நல்லா ஃபன் பண்ணோம். ஸோ நம்ம பிரதர் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்ந்து நிறைய ஃபன் பண்ணி நிறைய இது பண்ணோம். பட் என்னென்னா இதில் நான் பேசுறது கேட்கும், நீங்கள் பேசுகிறது சீக்கிரம் கேட்காது, ரொம்ப மெதுவாக கேட்கும் மைக்கு என் வாய்க்கிட்டே இருக்கிறதால. ஆமாம். ஸோ எஸ், நம்ம வந்து சாப்பிட்டு கிஃப்ட்டு முடிச்சாச்சு. ஸோ பிரதர் தான் நம்மளை இன்வைட் பண்ணி பூராமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுது. டுடே ஸ்பான்சர் இவர் தான். இவரோட எஸ். தேங்க்யூ. கீப் இன் டச், டோன்ட் வெரி. ஆமாம், கண்டிப்பாக. ஓகேங்களா? பார்த்து சேஃபாக இருங்க. எங்கே உங்க வண்டி? அந்தாண்ட இருக்கேன், காமிச்சிட்டேன். ஓ, டேங்க்லி போட்டிங்களா? அவர் பேரை பார்த்துங்கப்பா, இன்ஸ்டாவில் வந்துட்டு கலக்கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிறாரு கள்ளக்குறிச்சியில். RTR 160 V4 தான் இங்கே போட்டிருக்காரு பாருங்கள், இதில் இருக்குது. ஸோ ரிவ்யூ WSBY இது ரிவ்யூ என்னது ரிவ்யூஸ் பை அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாரு. கீப் சப்போர்ட் பண்ணி அவருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். எஸ். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. போய்ட்டு வரட்டுமா? ஓகே ப்ரோ, பாருங்கள் என்னென்னு. போயிட்டு வரோம். ஓகே ப்ரோ, பை. நைட்டு மீட் பண்ணலாம். டைம் இருந்தால் உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் அனுப்புகிறேன். கண்டிப்பாக. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிடலாம்.
ஓகே ஓகே ஓகே. நமக்கு இப்போ ஏகப்பட்ட வேலை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்றைக்கி போடுற வீடியோக்கான தம்ப்நெயில்ஸ் இன்னும் எடிட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம், நம்ம டக்கு டக்குன்னு பார்க்கணும். ஓகே ப்ரோ, பாய். சார் கொஞ்சம் 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 நவருங்க, கொஞ்சம் 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 கொஞ்சம். ஓகே 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 ஜி ஃபேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேராக எங்கடா போகிறோம் அப்படின்னா குடு 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 குடுன்னு இப்போ வீட்டுக்கு உடனே போய் ஆகணுங்க. 1 மணியா? ஆமாம், எக்ஸாக்டாக 12:30 நான் கிளம்புனவங்க. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஐபேடை எடுத்துனே போயிடலாமா, இல்லை வேணாமா, இல்லை வாட் டு டூ, வாட் ஹேப்பன் டு டூ, வாட் ஐ டூ அப்படின்னு எத்தனை டூ போடுறதுன்னு எனக்கு ஒன்றுமே எனக்கு தெரியல. டைம் வேறு இல்லை. ஓகே, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம ஐபேட் எடுத்துகிட்டே போயிடுவோம். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அந்த ஐபேட் எடுக்காமல் போனால் நல்லா இருக்காது. ஐபேட் எடுத்துகிட்டே போயிடலாம் வாங்க. ஓகே. டான் 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 டான். இன்றைக்கி டே நல்லா போச்சுங்க. ரிவ்யூஸ் பை அரவிந்த் அப்படிங்கிற அவர் தான் ஸ்பான்சர் பண்ணி நல்லபடியாக பண்ணி விட்டார். நான் பே பண்ணுறேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டாரு, வேறு வழி இல்லை சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணியிருந்தோம். நம்ம அந்த பேட்மேன் ஸ்டுடியோக்குள்ளே போனோம்ல டேட்டோ போட. இதோ பாருங்கள், டேட்டோ நல்லா இருக்கா டேட்டோ? நாளைக்கு ஃபுல் வீடியோ வரும், பாருங்கள், கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். மொத்த டீட்டெயில்ஸும் நிறையா டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன். அதெல்லாம் கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக போச்சு. ஸ்டுடியோவில் இப்படியெல்லாம் இருக்கா, இதெல்லாம் இப்படியும் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகே, எனிவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிளம்புவோம். கிளம்பி போயிட்டு நம்ம ஐபேட் சார்ஜில் வச்சுருந்தாங்க. நம்ம ஒர்க்கு செம்மையாக போய்ட்டுருக்குதுங்க. இப்படியே இப்போ அந்த சார்ஜில் வச்சதை எடுத்து மறுபடியும் சந்தோலியாக போய்டுவோமா? ஓகே போவோம். என்ன இப்போ ஓகே ஜி ஃபேம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிளம்பிடலாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டு கிட்டே வந்துவிட்டோம். இங்கே வந்தாலே இதுக்கப்புறம் தாங்க நம்மளுக்கு டிராஃபிக் பிரச்சனையே. இப்போது சீக்கிரமாக ஓடி போய் நான் தம்ப்நெயில் எடிட் பண்ணணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, அந்த வேலையை முடிச்சுக்கலாங்க. நம்ம இன்றைக்கி வந்து பண்ணிட்டு வந்த பிளானில் வந்துட்டு மொத்தத்துக்கே ஒரே வேலைக்கு இந்த டேட்டோ கையில் பார்த்துருப்பீங்க. இதுக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இழுத்துருச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எம்மா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தாலே இப்போ டிராஃபிக் இருக்குன்னு சொன்னாடா. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பஸ்ஸு. சோமு பஸ்ஸாம், SOM3 போட்டிருக்காங்க. சோமு பஸ். ஓகே, வி ஆர் ரெடி நவ். நான் ரெடி டு கோ ஹோம் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் என்னமோ ஒன்று சொல்ல வந்தாங்க அவங்கக்கிட்ட, என்ன வந்தேன்னு எனக்கே தெரியலையே. என்ன அப்படின்னா வண்டிக்கு ஆமாங்க வைசர்லாம் இன்றைக்கி பார்க்கலாம், என்னென்னமோ பண்ணலான்னு சொல்லிட்டுலாம் ஐடியா வச்சுருந்தேன். இந்த டேட்டோ போடுறதுலேயே நமக்கு ரொம்ப நேரம் போயிடுச்சு. அதாவது ரொம்ப நேரம் போகிறத விட அவங்கள்ட்ட ரொம்ப பேசிட்டேன். நான் உட்காந்துக்கிட்டு கடையை பற்றி டீட்டெயில்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பேசும் பொழுது நிறைய டீட்டெயில் நம்ம பேசணுமா, அதனாலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. பிள்ளைங்க போகிறாங்கப்பா, புள்ளிங்கோ இல்லை சாரி, பிள்ளைங்க, குழந்தைகள். ஓகே, பசங்க போகிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நான் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறது? இவர் இப்படி போனார்னா தாராளமாக நான் இப்படி அழகாக போயிடுவோம். பார்த்தீங்களா அவர் எப்படி போகிறாருன்னு. இத்தனைக்கும் ட்ரிபிள்ஸ் உட்கார வச்சிருக்கிறாரு. இப்போ நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள், இவ்வளோ நடுவில் போயிட்டுருக்கிறாரு. லைட்டாக இந்த பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு பைக்கு நம்மளை தாண்டி போகாத அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் பண்ண மாட்டுறாரு. ட்ரிபிள்ஸே முதல்ல உட்கார வைக்கக்கூடாது, அதுவே பெரிய பிரச்சனை. இந்த மாதிரிலாம் எதுக்காக அப்படி பண்ணுறாங்களோ ஒன்றும் புரியலைங்க. எஸ், இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ காது குடையுதுங்க இந்த நேரத்தை பார்த்து. எப்படா குடைஞ்சிக்கிறது காதை? சரி, ஆட்டோ பேசஞ்சர் ஆட்டோவில் லோடே. என்ன பண்ணுறது? ஐயோ நான் பைத்தியமாயிட்டும் போல இருக்கேன், என்ன பேசுறதுன்னே தெரில. அப்படியே போயிட்டு இருக்கேன். நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லலைன்றதை காலைல சொல்லிட்டு என்ன மறந்துட்டேன்ல. ரொம்ப சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா வந்துருங்க சார், அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஏற்றிட்டு போயிடுங்க. கபோதி என்ன கை காட்டுறான் பாரு. இப்போ ஆடியன்ஸ் இப்போ நிறைய பேர், ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஏன்பா மரியாதை இல்லாமல் இப்படி வரான் பாரு கபோதிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்தது எப்படின்றது உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தயவு செஞ்சு நியாயமாக என்ன இருக்கோ அதை மட்டும் பேசுங்க கைஸ். யார் கமெண்ட் பண்ணுவாங்களோ அவங்கள மட்டும்தாங்க சொல்கிறேன். நீங்கள் வேறு எல்லாருமா மனசில் வச்சுக்காதீங்க. நம்ம ஜிஃபேம்லாம் வேறு லெவலு. அவர் அந்த பஸ்ஸுக்காரர் வந்துட்டு ஏறி அவர் வந்துருக்கிறாரு, நம்மளுக்கு இடம் விடாமல் அவர் கை காட்டுறாரு நம்மளை. என்ன இப்படிங்கிறாரு வண்டியில் உட்காந்துட்டு. என்ன நான் சம்மந்தம் இல்லாமல் நான் எங்கே இருக்கிறேன்? நான் ஒரு ஓரமாக இப்படி வந்துக்கிட்டு இருக்கேன். பஸ்ஸுக்காரன் எனக்கு போக விடாத அளவுக்கு இடத்த வச்சுக்கிட்டு என்ன இப்படி கை காட்டுறான், எதுக்கடா இப்படி வர அப்படின்னு. ஏன்னா அது அப்பட்டமாக தெரியுது அவன் மேலே தான் தப்புன்னு. ஏன் இப்படி என்னையே சொல்கிறான் அவன்? அப்புறம் வெளியேறாமல் என்ன பண்ணும்? கவர்மெண்ட் பஸ்ஸு ஓட்டுறோம் அப்படின்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் பயம் உண்மையிலே இருக்கா இல்லையா? கவர்மெண்ட் பஸ்ஸுங்கிறதால ரொம்ப தைரியமாக இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியல.
பட் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், தினசரி நியூஸில் பார்க்குறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், ரியல் லைஃப்லேயும் நிறைய தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். புல்லட் ஒன்று எடுத்துருவோமா? சரி, டீ குடிக்க செலவுக்கு காசு வச்சுருக்கோம், அதை வச்சு வாங்கி போடலாம். ஆனால் அதை வச்சு வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி புல்லட் வாங்குறது? பாஸ் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா போயிடுவோம் பாஸ். பின்னாடி உக்காந்து பேசிக்கிட்டே போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே. அண்ணன் தங்கச்சியாக இருக்குமோ? இல்லை. கப்பல்ஸாக இருக்குமோ? இல்லை. சொந்தக்காரங்களாக இருப்பாங்களோ? இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்களோ? இல்லை இல்லை இல்லை. எனக்கு கொஞ்சம் கேப் கொடுத்தீங்கன்னா போயிடுவேன். அப்படி தான் பாஸ். என்ன பாஸ் நீங்கள் என்னையே மிரட்டுறீங்களா பாஸ்? போயிட்டேன் பாஸ், போயிட்டேன்ல, ஓடிட்டேன்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம கதை. பூந்துட்டேன்ல. இந்த டர்னிங் ஆனால் பயங்கர டேஞ்சருங்க. இந்த இடத்துல நானே எப்பவுமே ரேஷ் ட்ரைவ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி எதுக்காக இப்படி போனான்னு எனக்கே தெரியல. ஓகே ஜிஃபேம், பக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கத்தை போட்டு எந்திரிச்சிருக்கோம். வீட்டில் வந்துட்டு இப்போ எல்லாருமே அங்கே உட்காந்துருக்குறாங்க. நம்ம ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு பக்காவாக வந்து எந்திரிச்சோம். அண்டு நம்ம கள்ளக்குறிச்சி சென்னை கிளம்புறதுக்கான மறுபடியும் டைம் வந்துருச்சுங்க. பிகாஸ் ஜொமேட்டோவில் வண்டியை ஜாயின் பண்ணிவிட்டு இன்னும் ஓட்டாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு டியூட்டி ஜாயின் பண்ணணுங்க. ஸோ ஹவ் இஸ் டேட்டோ அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அந்த இதெல்லாம் ஷாம்பூலாம் போட்டு இன்னும் கழுவாமல் இருக்குதுங்க, அதை வேறு பார்க்கணும் என்ன இதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். லவ் யூ ஆல் ஜி ஃபேம். இன்றைக்கி vlog நல்லா இருந்துச்சா இல்லையான்றதை மறக்காமல் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பல வேலைகளை கொண்டு போனோம், பட் எதுவுமே நம்மளால் செய்ய முடியலைங்க, வேறு எதுவும் இல்லை. எஸ், லெட்ஸ் கோ.